விலகினார் திருமாவளவன். சட்டசபை தேர்தலில் போட்டியில்லை என அறிவிப்பு. பின்வாங்கியது ஏன்? திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதில் காட்டுமன்னார்கோவில் சட்டசபை தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடுவதாக அந்த கட்சியின் தலைவர் திருமாவளவன் அறிவித்திருந்தார். இந்நிலையில்தான் காட்டுமன்னார்கோவில் தொகுதியில் போட்டியிடுவதிலிருந்து பின்வாங்குவதாக அவர் இன்று அறிவித்துள்ளார். தமிழக அரசியலுக்கு திருமாவளவன் திரும்பியது ஏன்? உளவுத்துறை எடுத்த நோட்ஸ் கசிந்த சீக்ரெட். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் விசிக தலைவர் திருமாவளவன் தொகுதிகளை தேர்வு செய்வதிலும், தேர்வு செய்யப்பட்ட தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை முடிவு செய்வதிலும் தனக்கேற்பட்ட வழிகளை சமீபத்தில் வெளிப்படுத்தினார். அதேபோல எம்பியாக இருக்கும் திருமா சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவது குறித்து அவர் எடுத்துள்ள திடீர் முடிவுக்கும் இதுவரை வெளிவராத சில பின்னணிகள் இருப்பதாக உளவுத்துறை வட்டாரங்கள் சொல்கின்றன. அதாவது கடந்த 2021 தேர்தலில் 6 தொகுதிகளை பெற்ற விசிக 4 இடங்களை ஜெயித்தது. அதன்படி சிந்தனை செல்வன், எஸ் பாலாஜி, ஆலூர் ஷானவாஸ், பனையூர் பாபு ஆகியோர் எம்எல்ஏ ஆனார்கள். இதில் சிந்தனை செல்வனை தவிர மற்ற மூவருக்கும் இந்த முறை சீட் தரவில்லை திருமா. இத்தனைக்கும் திமுகவிடமிருந்து கூடுதலாக 2 தொகுதிகளை பெற்றும் கூட அவர்களுக்கு சான்ஸ் தரவில்லை. இதனால் தங்களுக்கு மீண்டும் வாய்ப்பளிக்கவில்லை என்று சீட் மறுக்கப்பட்ட அந்த மூவரும் கடும் அதிருப்தியில் இருக்கிறார்கள். இதனை அறிந்த திருமா தொகுதிகளையும் வேட்பாளர்களையும் நான் எப்படி தேர்வு செய்தேன் என்பது குறித்து மன வலியை வெளிப்படுத்தினார். வெற்றி பெற்ற 4 எம்எல்ஏக்களில் சிந்தனை செல்வனை தவிர மற்ற மூவரும் திமுகவின் ஆதரவாளர்களாக மாறிவிட்டனர். மீண்டும் அவர்களுக்கு வாய்ப்பளித்து வெற்றி பெற்றால் தனது கண்ட்ரோலில் அவர்கள் இருக்க மாட்டார்கள் என கருதுகிறார். அதற்கேற்ப நிறைய தகவல்கள் அவருக்கு கிடைத்திருக்கிறது. இதனையடுத்து கட்சி தான் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும், யாரும் ஆக்கிரமித்து விடக்கூடாது, வெளிப்புற அரசியலால் கட்சி உடைந்து விடக்கூடாது என்று நிறைய யோசித்துள்ளார் திருமா. சிலரின் ஆலோசனைகளையும் பெற்றுள்ளார். டெல்லி அரசியலை தவிர்த்து மாநில அரசியலுக்கு திரும்பினால்தான் கட்சியை நேரடியாக கட்டுப்படுத்த முடியும் என்றும், தன்னை மீறி நடக்கும் அரசியலை எதிர்கொண்டு அதை தடுக்க முடியும் என்றும், அதற்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு எம்எல்ஏ ஆனால் சரியாக இருக்கும் என பல கட்ட ஆலோசனைக்கு பிறகு முடிவு செய்தார். இது மட்டுமில்லாமல் இன்னொரு காரணமும் இருக்கிறது. அதாவது நடிகர் விஜய் பிரிக்கும் வாக்குகளில் மிக கணிசமானவை பட்டியல் இனத்தின் வாக்குகள்தான். பட்டியலின இளைஞர்கள் விசிகாவில் தான் அதிகம். அவர்கள் பெரும்பாலும் விஜய் ரசிகர்கள். அவர்களின் ஆதரவு இந்த முறை விஜய்க்கு தான் கிடைக்கிறது. அதன் அடிப்படையில் விசிக எத்தனை தொகுதிகளில் போட்டியிட்டாலும் வெற்றிக்கு சாத்தியமில்லை. அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியடைந்தால் அரசியலில் பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். இதை திருமாவுக்கு நேரடியாகவே விவரிக்கப்பட்டுள்ளது. அதை கேட்டு அதிர்ச்சியடைந்த திருமாவளவன் விசிகாவின் வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய நிர்பந்தத்தை உணர்ந்திருக்கிறார். இந்நிலையில்தான் காட்டுமன்னார்கோவில் தொகுதியில் போட்டியிடுவதிலிருந்து பின்வாங்குவதாக அவர் இன்று அறிவித்துள்ளார். மறைந்த தலைவர் இளைய பெருமாள் மகன் ஜோதிமணி போட்டியிடுவார் என்று கூறியுள்ளார்.